ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழோடு இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் முட்டை குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல முட்டை குழம்புக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 7 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். ஆயில் ஆட் பண்ணி அது லைட்டாக சூடான பின்னாடி அதில் 2 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்ச பின்னாடி நம்ம ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பொரிஞ்ச பின்னாடி அதில் நம்ம சேர்த்துடலாம். பொரிஞ்ச பின்னாடி தான் இதில் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் பொரிஞ்ச பின்னாடி நம்ம சேர்க்குறோம். எல்லாம் சேர்ந்து பொரியறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸ் தான் ஆகுங்க. கரிஞ்சிட விட்டாதுங்க. 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸில் பொரிஞ்ச உடனே அந்த லைட்டாக அந்த பொரிஞ்ச சவுண்டு கேட்கல. அப்போ இந்த ஆனியனை நம்ம உள்ளே சேர்த்தலாம். இது பார்த்திங்கன்னா 4 பேர் இந்த குழம்பு தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஆனியன் சேர்த்து அதை வதக்கிறதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்த பின்னாடி தான் அந்த குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி அந்த கலரே சேஞ்ச் ஆகணுங்க. லைட்டாக ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதுங்க. அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போய் நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நைஸாக அடித்து அதை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி அதுவும் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசி இதோடு சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தான். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அது கிரேவியாகவும் இருக்கும், ப்ளஸ் குழம்பாகவும் இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். ஒரு 1.5 இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அரை ஆசி சேர்த்துக்கோங்க. அதுவே போதும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் 4 முட்டையை வேக வச்சு ஒரு பக்கம் தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த வேக வச்சுருக்க முட்டைகளை உள்ளே சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான முட்டை குழம்பு ரெடி. இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணுற போடுறதில்ல. இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிக்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு வதக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்து இறக்கிட்டேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.